ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் 4வது ஆன்மீக யாத்திரை 1/3/2026 பிரதோஷம் வரக்கூடிய நாளில் பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்கள் மற்றும் இழந்த செல்வத்தை மீட்டு தரக்கூடிய ஆலயங்களை நாம் இந்த யாத்திரையில் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை சஷ்டி, ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எவர் ஒருவர் இந்த பஞ்ச வைத்தியநாத தலங்களை தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் வருகின்ற 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால நோய்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்ச வைத்தியநாதர் ஆலயங்களை நாம் ஆன்மீக யாத்திரை சென்று தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து காலை 6 மணிக்கு இந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கும். இந்த யாத்திரையில் மொத்தம் 9 ஆலயங்களை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்துக்கலாம். வாங்க, இப்போ 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னென்ன ஆலயங்கள்லாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கி தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் சென்று அங்கே காலை உணவு எடுத்துக்கொண்ட பிறகு தஞ்சாவூர் கீழவாசலில் அருள் பாலிக்கக்கூடிய வைத்தியநாதர் ஆலயத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய வைத்தியநாதரை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். மேலும் அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய யோக பைரவரையும் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை ஆயிலி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த பஞ்ச வைத்தியநாத தலங்களை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறதுனால அகத்தியர் மற்றும் தன்வந்திரி சீட்டர் தரிசனம் செய்த இந்த பஞ்ச வைத்தியநாத தலங்களை நம்ம ஆன்மீக யாத்திரையில் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் தஞ்சாவூர் கீழவாசலில் அருள் பாலிக்கக்கூடிய வைத்தியநாதர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்த பிறகு தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய குபேரபுரீஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். குபேரர் இந்த தலத்துக்கு வழிபாடு செய்து தன் இழந்த பதவி மற்றும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இழந்த செல்வம், இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். இந்த தலம் தஞ்சபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தஞ்சபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்த பிறகு 108 திவ்ய தேசத்தில் 20வது திவ்ய தேசமான தஞ்சை மாமணி கோயில் சென்று அருகருகே இருக்கக்கூடிய 3 ஆலயங்களையும் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த 3 ஆலயங்களும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கு. இந்த 3 ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. இந்த ஆன்மீக யாத்திரையில் பார்த்தோம் அப்படின்னா தீராத நோய்களை நீக்கக்கூடிய ஆலயங்கள் மற்றும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வழங்கக்கூடிய ஆலயங்களை 1/3/26 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆன்மீக யாத்திரையில் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் தஞ்சாவூரில் அருள் பாலிக்கக்கூடிய மாமணி கோயிலை நாம் தரிசனம் செய்து முடித்த பிறகு பஞ்ச வைத்தியநாத தலங்களில் ஒரு தலமான கடகடப்பைக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரரை நாம் தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த ஆலயம் பராமரிக்கிற பணி நடைபெற்று இருக்கனால கூடலூரில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் ராஜராஜேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு. கூடலூரில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச ஆதித்ய தலமாக காணப்படுது. அதனால் கூடலூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் கடகடப்பை தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரரையும் ஒரே ஆலயத்தில் நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கும், சூரிய தோஷம்லாம் நீங்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும். அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி கடகடப்பையில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரரை வழிபாடு செய்த பிறகு அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. பஞ்ச வைத்தியநாத தலங்களில் ஒரு தலமான கடகடப்பை ராஜராஜேஸ்வரர் கூடலூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நாம் தரிசனம் செய்து முடித்த பிறகு பஞ்ச வைத்தியநாத தலங்களில் ஒரு தலமான சுரக்காயூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ராமர் இந்த தலத்துக்கு வழிபாடு செய்து தனது புஜபலத்தை பெருக்கி கொண்ட தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமது கைகாலுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆயுர்தேவி எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள்லாம் நீங்கும். கிருதாயுகத்தில் ஆயுர்தேவி எண்ணெயோட வழிபாடு மிகுந்து காணப்பட்டது. கலியுகத்தில் மக்கள் இந்த அளவுக்கு நோய் நொடி மற்றும் கஷ்டத்தால் அவதிப்படுறாங்கன்னா ஆயுர்தேவி எண்ணெயோட வழிபாடு மறந்தது தான். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்தேவி எண்ணெயை நம்ம வழிபாடு செய்துக்கிறோம். இந்த அன்னை பார்த்தோம் அப்படின்னா 9 திருக்கரங்களோட தனது கைகள் சித்தர்களை ஏந்திய கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நவகரங்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் இந்த அன்னைக்கு 9 கரங்கள் காணப்படுது. பஞ்ச வைத்தியநாத தலங்களில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் மற்றும் ஆயுர்தேவி எண்ணெயை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த தலத்தை ராமர் வழிபாடு செய்திருக்காரு. சுரக்காயூரில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்து முடித்த பிறகு
சப்தமங்கை தலங்களில் ஒரு தலமான சூலமங்கை சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய கீர்த்தி வாகேஸ்வரர் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சென்ற முறை நாம் செய்த சப்தமங்கை தல யாத்திரையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஆலயத்துக்கு அருகில் நடந்த சில எதிர்பாராத நிகழ்வுனால இந்த ஆலயத்தை வந்து நாம் வந்து அன்றைய தினம் வந்து தரிசனம் செய்ய இயலவில்லை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆலயத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சூலமங்கை தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு சூலமங்கை தலத்திலேயே வந்து மதிய உணவை எடுத்துக்கொண்ட பிறகு வீரசிங்கம்பேட்டை சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி வைத்தியநாதரை வந்து நாம் வந்து தரிசனம் செய்யிருக்கின்றோம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 276 சிவலிங்கங்கள் வந்து காணப்படுது. பிரதோஷம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த 276 சிவலிங்கங்களை எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களுக்கும் சென்று பிரதோஷ வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. அதனால் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் பஞ்ச வைத்தியநாத தலங்களில் ஒரு தலமான வீரசிங்கம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆதி வைத்தியநாதரை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களில் இருக்கக்கூடிய அந்த 276 சிவலிங்கங்களையும் பிரதோஷ நாளில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். வீரசிங்கம்பேட்டை தலத்தை தரிசனம் செய்த பிறகு தொட்டிமாட்டூர் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் வந்து தரிசனம் செய்யிருக்கின்றோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவான் பார்த்தோம் அப்படின்னா நெற்றிக்கண்ணோடு அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் தன்வந்திரி சித்தரை நேரடியாக இந்த தலத்துக்கு வந்து தனது கையில் இருக்கக்கூடிய அமிர்தம் கலந்த மூலிகையால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவானை வந்து சூட்சமமாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதா நம்பிக்கை. இவ்வாறு தன்வந்திரி சித்தர் பிரதோஷ வேலையில் இங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் எவர் ஒருவர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. ஏன்னா தன்வந்திரி சித்தர் தனது கையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளால் நந்தியை வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மூலிகைகளோட அந்த வைப்ரேஷன் வந்து அந்த ஆலயத்தோட பகுதி முழுவதும் வந்து நிரம்பி காணப்படுறதுனால அதனை வந்து சுவாசனம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. அதனால தான் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நாளில் தீராத நோய்களை நீக்கக்கூடிய இந்த பஞ்ச வைத்தியநாத தலங்களை நமது ஆன்மீக யாத்திரையாக மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக அதை வந்து தரிசனம் செய்யிருக்கின்றோம். இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபேயில் ரூபாய் 2000 கட்டணம் செலுத்தி இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.